கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆம் பிரியமானவர்களே, பொய்யான வார்த்தைகளை பேசும்போது கர்த்தர் நம்மை வெறுக்கிறார். ஆனால் உண்மையாய் நடக்கும்போது நாம் அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் உண்மையாய் வாழ்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டோமோ, நாம் பொய் பேச்சை வெறுக்க வேண்டும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஆம் பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நீதிமான்களாய் வாழும்போது பாவத்தை விட்டு மனம் திரும்பி வாழ வேண்டும். பழைய சுபாவங்கள் நமக்குள் காணப்படக்கூடாது. நம் தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள், மறுபடியும் அவருடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே அவரை போல அவருடைய குணாதிசயங்கள் உள்ள பிள்ளைகளாய் அவரை பின்பற்றுகிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் உண்மையாய் வாழும்போது, உத்தமமாய் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நாம் அவருக்கு பிரியமுள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் உண்மையோடு வாழும்போது கர்த்தர் நம்மை நேசிப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் பொய் பேசும்போது, பொய்யான காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது கர்த்தர் நம்மை வெறுக்கிறார். கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத பாவ பழக்கத்திலிருந்து மனம் திரும்பி அவருக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உண்மையோடு வாழ, செம்மையான வழியிலே நடக்க, உத்தமமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிவோம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய இரத்தத்தினால் ஒரு விசை கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா, வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கோ, வீணான காரியங்களுக்கோ போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை பிள்ளைகள் சாப்பிட கிருபை கொடுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் பல மாதங்களாக வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் இப்படி சமூகத்திலே தாழ்த்துகிறோம். வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். தடைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே விலகி போகட்டும். ரீமா கமாரா ஷலதி நிமாரா கரதரபலா ராக்கா பாரா ஷெலதி நிமாரா ஹரதரபலா. தடைகளை விலக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா கமாரா ஷதினி மாக்கரதரபலா ரபா கபரா ஷலதி நிமாரா கரதரபலா ரியா கபூர ஷெதி நிமாரா கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. ரீமா ரதினி மாக்கரதரபலா ராக்கா மதினி கதரபலா. என் தேவனே ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துவீராக. அன்னாலே ஆசீர்வதித்த
தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழுகி பெறுகிற கிருபையில கொடுங்க. உம்முடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி யோசிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்துக்கு மனம் இறங்குவீராக. என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. அவர்களுடைய தேவைகள், பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்கள் வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் கிரியை செய்யாதபடிக்கு உடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீமை எங்களை அணுகாதபடிக்கு வேலியடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இரவில் வருகிற பொல்லாப்புக்கும் பயங்கரங்களுக்கும் மரண பயங்களுக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் மாத்திரமே. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உயர்த்துவீராகப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையாய் நடக்க அர்ப்பணிக்கிறோம். உண்மையோடு வாழ்ந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வதிக்கும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதிகன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.